பாரதிதாசர். பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. ஏமா யாரா அது? மாமா உன் பொண்ணுக்கு அதான் எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பனுக்கு ஒரு சாங்க போடு. முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரண் எந்த ஊர்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல மேலக்கொருக்கப்பட்டுன்னு ஒரு கிராமம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாருக்கா தெரியுமா? ஆனா சரண எல்லாருக்கும் தெரியும். ஆத்தாடி பாவாட காத்தாட அப்படின்னா சரண தெரியும். ஆனா மேல குறுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாது. என்ன கொடுமை சரவணன். சிவகங்கை மாவட்டம் பகைனி. ஓகே, சிவகங்கை பத்தி சொல்லுங்க. சிவகங்கை வந்து சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். ஆஹா. என்னதுனால அது சிவகாசி பக்கத்துல இருக்கலாம் நீங்க அனுமானிக்கிறீங்க? இப்ப திருநெல்வேலி, திருச்சி. திருநெல்வேலியும் திருச்சியும் பக்கத்துல இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? திருநெல்வேலி, திருச்சி, சிவகாசி, சிவகங்கை. காரைக்குடி பக்கத்துல அரியக்குடி எந்த ஊர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு? அங்க கொடுங்க. அரியலூர். ஓ, நீ இந்த ஆங்கிள் வர்ற. ஓ, நீ அப்படி வரியா? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு மன்னார்குடியில கூத்தாநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் சார். கூத்தாநல்லூர் யாருக்கெல்லாம் தெரியும்? ஐயோ, மீண்டுமா? புது பெயர் இல்லையா, அதனால நமக்கு தெரியல. அதான் இல்ல, உனக்கு கூத்தாநல்லூர்ல அந்த பேர்ல வேற பேர் தெரியல. சரி, மன்னார்குடி இங்க இருக்கு. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மன்னார்குடி மனமனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மதுரை. எனக்கு இந்த புண்டை பிடிச்ச, நான் ரூலை மீற மாட்டேங்கிறாப்ல. என்னடி அம்மா? மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா. சரி, மன்னார்குடியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர் சின்னம்மா திருமதி சசிகலா நடராஜன் comes from மன்னார்குடி. கலைஞர் சார், கலைஞரோட பூர்வீகம்லாம் திருவாரூர் சைடு. திருவாரூர் தேர் ஃபேமஸ். திருவாரூர் தேர் வெரி குட். சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க சார். ஆமா, குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தாநல்லூர்ல இருந்தா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பாங்க. ஓ, அப்படியா விஷயம்? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் புச்சிரெட்டிப்பள்ளி கிராமம். திருத்தணி முருகர். அறுபடை வீடுல ஒண்ணு. அறுபடை வீடுகள்ல அது ஒண்ணு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. திருத்தணி பக்கத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சு, தெரியுமா? திருப்பதி வந்துட்டு ஆந்திராக்கு எடுத்துக்கிட்டாங்க, திருத்தணி வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. சூப்பர், வெரி குட். வெரி குட். கலக்குப்பா கலக்கு. சரி, தேனி மாவட்டத்துல வந்த பிரபலமான நபர்கள். பாரதிதாசர். பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஏமா யாரா அது? பாரதி ராஜா. யார்? நீ தான் சொன்னியா? ராஜா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா சொந்த ஊர் கிராமம் தான். நல்லதுக்கு அடுத்து ஊருக்கு வராங்க, கோயில் திருவிழாக்கு, ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ ஒருக்கெல்லாம் வராங்க. ஆனா இப்படி ஊருக்கு நகரத்திலேருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? போட்டோ ஸ்னாப் எடுக்காங்க. நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோ, சாப்பிட்டா போட்டோ. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உறவுக்கார பசங்க கிட்ட ஊருக்கு போறப்ப பேசுறதுல ஒரு தயக்கம் காட்டுறீங்க. கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா ரொம்ப லிமிட்டா பழகுங்க. ஓ, அப்படி நான் சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. என் வீட்டு பொண்ணு அந்த பையன் கிட்ட பேசுறான்னு யாராவது அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும்ன்றதுனால கிராமத்துல ஒருவேளை அதை புறம் பேசிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜ் போறோம், தினமும் பேசுறோம், பாக்குறோம். அதனால ஒரு இப்போ நம்ம வருஷத்துல ஒரு தடவை நமக்கு ஊருக்கு போறதுனால நம்ம அவங்கள வந்துட்டு சின்ன வயசுல பார்த்திருப்போம். அதேதான். ஒரு 4-5 வருஷம், ஏன்னா ஒரு வருஷம் அவங்க வந்திருப்பாங்க, ஒரு வருஷம் நம்ம வந்திருப்போம், அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா? ஓகே, இது ஒரு யதார்த்தமானதுதான். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கத்தான் சார் செய்யும். ஆனா இங்க இருக்கிறவங்க மேல, பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து அங்க இல்லையோ, அந்த பசங்க மேல நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோணுது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ நம்ம நார்மலாவே நான் அந்த மாதிரி தான் நடப்பேன் இங்க, அங்கேயும் நான் அதே மாதிரி தான் நடக்கிறேன். அது அவங்க பார்வைக்கு பந்தாவா தெரியுது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சோ அவங்க கிட்ட நான் இப்படி பேசினாலே நான் பந்தாவா பேசுறேன், இவ ரொம்ப இது பண்ணி சீன் போட்டு பேசுறா அப்படின்னு அவங்க நினைச்சிடுறாங்களே தான் நாங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க கசின்ஸ் யாரையா பாக்குறீங்க, நீங்க போய் பேச போனாலும் அந்த பசங்க எப்படி கொஞ்சம் விலகி போறாங்க அல்லது ஓடி போயிடுறாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படியே அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போயிடுவாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. நம்மளும் ஒரு ஊர்ல இருந்து விசேஷத்துக்கு மாட்டாங்க, நம்ம கண்ணிலே பட மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. என்னப்பா சொல்ற? திருவிழால வந்து பந்தி பரிமாறுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து செய்யறது இல்ல. அதனால அவங்க அப்பாற்பட்டவங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால நாமளும் பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க.
சார் அங்கே இருக்க பழக்க வழக்கம்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நாங்கள் எப்பயாவது ஒரு தடவை ஊர் திருவிழா அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே போகிறோம். ஒரு பந்தி பரிமாறது கூட அவங்களோட முறை வேற மாதிரி இருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவங்க சாப்பாடு வைக்கிற முறையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து போகிறப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்த டக்குன்னு நம்மளால கற்றுக்க முடியாது. தப்பாக பண்ணாலும் அங்கே மரியாதை குறைவாக அவங்க நடத்திடுவாங்களா. அப்புறம் வைக்கலான்னு போவோம் சார். ஆமாம், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ இதுக்கு போய் சும்மாவே உட்காரலான்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டிடுவாங்க. அதனால எங்களுக்கு ஏன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தோணிடும். மூஞ்சில காரி துப்பானுங்க, எனக்கு இன்னொரு ரெஸ்பெக்ட் இல்ல. சார் இன்னொன்று, ஏதாவது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிக்கலாங்களா? யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கே, பொறுப்பா இருக்கே. தம்பி இது ஒரு சிக்கல் இருக்குப்பா. அது நம்ம பையன் வந்து நல்லா பாத்துக்கிறோம் இந்த பொண்ணு. தம்பி நீ என்னடா கிளைமாக்ஸாவே பேசுற? யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுற விஷயம் அது. எது? இப்போ இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா வந்துச்சு, நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைச்சிரும். அதான் எனக்கு வேணான்னு தான் சொல்றாப்ல. சோலி முடிச்சு. உங்களுக்குலாம் அது மாதிரி அலைன்ஸ் வந்திருக்கா? நீங்க நான் கிராமத்துக்கு போனேன், எங்கள் அத்தை பையன் தான். அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா என்னை விட அவன் ஒரு வயசு சின்ன பையன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட ஒரு வயசு சின்ன பையனா இருந்தால் கூட பரவாயில்ல, அட வெக்கம் கட்டுவீங்களா? நீங்கள் கொடுங்க பொண்ணு, உங்கள் பொண்ணு ரொம்ப பொறுப்பாக இருக்குது, சென்னையில் வேற இருக்குது, நல்லா படிக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஒரு வயசு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா இப்போ தான் படிக்கிறா, அதனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு அது மாதிரி கேட்டப்ப அந்த பையனை பார்க்கணும்னு தோணுச்சா? யாரா அந்த பையன்? நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்பயுமே ஊருக்கு போனால் அவங்க யாருமே வந்து, அதாவது எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் உள்ளே போகிறோன்னு தெரிஞ்சா அங்கே வீட்டில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. எங்கள் மோட்டர் ரூமில் அந்த மாதிரி தான் படுத்துப்பாங்க. நாங்கள் எப்போ இங்கே ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு கிளம்புறோமோ அப்போ தான் அவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க. ஓ அப்படியா விஷயம்? அதேமாதிரி நைட்டு நாங்கள் அவங்க வீட்டில் போயிட்டு தூங்கினோன்னா நாங்கள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாங்களே. எந்த ஊர் இது? இது வந்து கடலூர் சைடு சார். எங்கள் மாமா பசங்களாம் அப்படிதான். நாங்கள் வீட்டில் இருக்கோம்னு தெரிஞ்சா வீட்டிலே இருக்க மாட்டாங்க. எங்கள் மூஞ்ச கூட நிமிந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏடா பேசவே மாட்டேங்கிறீங்களாம்டா? வெக்கம் மோட்டர் ரூம்ல கிடக்குறீங்களாம்ல? வெட்கம் ஃபர்ஸ்ட். அது வார்த்தையால சொல்ல முடியாது சார். அப்புறம் எப்படி அவங்க பேச முடியும்? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். 10 வருஷம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க அல்லது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள என்ன பாட்டு ஓடும்? நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? என்ன பாட்டு மண்டையில ஓடும்? தம்தன 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 அது நம்தன 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 நம்தன. உங்க அத்தை பையன் மைண்ட்ல என்ன பாட்டு ஓடுனா சூப்பரா இருக்கும்? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. அது ஓடுனா நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்டா வர்றாப்புல சின்ராஸ் புல்லட்ல வராப்புல நீ வர, ஆனா நீ வேற ஒருத்தர் கட்டிட்டு போயிருவேன். அவன் பாவம் தேவையானிக்க காத்திருப்பான். சுத்தி சுத்தி வந்தீங்க, சுத்தி வந்தீங்க, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர்கள். அது சொல்லும் போதே அழகா இருக்கும் சார். என்னவென்று சொல்வதம்மா. சார் தாவாணி போட்ட தீபாவளி வந்தது. பொம்பளை கரெக்டா பாட்டு வச்சிருங்க. தாவாணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. அந்த ராசாத்தி ரோசா அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் சார். அதெல்லாம் பாடினாலே நல்லா இருக்கும். எவன் பாடுறான்? மாமா உன் பொண்ணு அதான் எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பனுக்கு ஒரு சாங்க போடு. வேற என்ன பாட்டு? தேரடி வீதியில் தேவதை தேரடி வந்து திருவிழா அது தெரிஞ்சு கேளுங்கடா. அப்புறம் சண்டிகளா என்ன பாட்டு எதிர்பார்க்கப்படுது?